வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் மீன ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை கூறுகிறேன். கடந்த 1.5 வருடங்களாக மீன ராசிக்காரர்கள் மன நிம்மதி இழந்து காணப்பட்டார்கள். அதற்கு காரணம் ராசியில் இருந்த ராகு பகவான் தான். ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஆண்டின் தொடக்கத்திலேயே வருகின்ற ராகு கேது பெயர்ச்சியின் மூலம் ராகு பகவான் ராசியிலிருந்து விலகுகிறார். இது மீன ராசிக்காரர்களுக்கு புது தெம்பும் தைரியமும் கிடைக்கும். இது மறுஜென்மம் ஆகும். இதுவரை தம்பதியிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகி பரஸ்பரம் அந்யோன்யம் கூடும். மீன ராசிக்காரர்கள் நிறைய பேர் இந்த ஆண்டு காதல் திருமணம் செய்வதற்கான சூழ்நிலை உருவாகும். குரு 4ஆம் வீட்டிற்கு வருவதினால் வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படும். இது நல்ல மாற்றமாக இருக்கும். அண்ணன் தம்பியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் யாவும் தீரும். நண்பர்களிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் விலகும். இதுநாள் வரை இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை மற்றும் புலம்பல் எல்லாம் நீங்கிவிடும். இனி தொட்டதெல்லாம் துலங்கும். பணம் கொட்டத் துவங்கிவிடும். ஜென்மச்சனி உடலை சுறுசுறுப்பாக்கிவிடும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் நேரம் இது. வராக்கடன் என்று நினைத்திருந்த பழைய கடன்கள் வசூலாகும். வாங்கிய கடனை அடைக்க முடியும். அரசியல்வாதிகள் குரு 10ஆம் இடத்தை பார்ப்பதினால் புதிய பட்டம், புதிய கௌரவ பதவி எல்லாம் கிடைக்கும். பாஸ்போர்ட், விசா எல்லாம் அப்ளை பண்ணி வைத்து கொள்ள வேண்டிய நேரம் மீனராசிக்காரர்களுக்கு. வெளிநாடுகளுக்கு பறந்து செல்ல வேண்டிய நேரம். ஏனெனில் 12ஆம் இடத்தை குரு மற்றும் ராகு பார்வை இருப்பதினால் வெளிநாடு செல்லும் யோகம் அமையும். தூரதேச பிரயாணங்கள் மூலம் கடல் தாண்டி செல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகும். வேற்று மொழி, வேற்று இனம், வேற்று மதம் சார்ந்தவர்களின் அறிமுகம் மற்றும் நட்பு கிடைக்கும். விரய செலவு குறையும். தெய்வ அனுகூலம் உண்டாகும். ஜென்மச்சனியின் தாக்கத்தினால் உடல் சோர்வையும் அடையும். எலும்பு மற்றும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிந்தனைகள் கூடும். ஆனால் சிந்தனைகளை தவிர்த்து விட வேண்டும். ஏனெனில் அவை உங்களை உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆளாக்கிவிடும். அறிமுகம் இல்லாத நபரிடம் அதிகம் பழக வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு 4 முறை யோசிக்கவும். உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். எதிர்பார்ப்புகளையும் குறைத்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுத்து போக வேண்டும். தொழில் முறையில் சாதிக்கக்கூடிய வருடமாக இருக்கும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு. மீனராசி மாணவர்கள் படிப்பில் நன்கு தேர்ச்சி பெறுவர். சனி பிரதோஷத்தன்று சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்யவும். தான தர்மம் செய்ய வேண்டும். வயதானவர்களுக்கு உதவி செய்யவும். மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு வேண்டிய உதவியை செய்து கொடுங்கள். இது மிகச்சிறந்த நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நன்றி. வணக்கம்.